இந்தியாவோட டிஆர்டிஓல இருக்கக்கூடிய அமைப்பான ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, அது கூட ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கூடவே ஐஐடி கரக்பூர் சேர்ந்து உருவாகிட்டு இருக்க ப்ராஜெக்ட் தான் கடக் யூசிஏவி, அதாவது அன்மேனட் காம்பேட் ஏரியல் வெஹிக்கிள். இந்த கடக் யூசிஏவியோட டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டர் தான் ஸ்விஃப்ட் யூசிஏவி. இந்த ஸ்விஃப்ட் யூசிஏவோட கிரவுண்ட் ட்ரையல் அக்டோபர் 29, 2021 கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதோட மெய்டன் ஃபிளைட் டெஸ்ட் 1 ஜூலை 2022 கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஃபைனல் டிசைனோட ஃபிளைட் ட்ரையல் டெஸ்ட் 2023 15 டிசம்பர் சித்ரதுர்கால அமைஞ்சிருக்க டிஆர்டிஓட ஏரோநாட்டிக்கல் டெஸ்ட் ரேஞ்சில டெஸ்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. இதுல ஆட்டோமேட்டிக்கா டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ இந்த டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டரான ஸ்விஃப்ட் யூசிஏவியை மினி யூசிஏவி பாமரா உருவாக்குறதுக்கு இந்திய விமானப்படை டிஆர்டிஓக்கு ப்ரொபோசல் கொடுத்துட்டதா சொல்லப்படுது. இந்த மினி யூசிஏவி பாமர் மூலமா மிசைல்ஸ் அண்ட் பாம்ஸ் கேரி பண்ணி கொண்டு போக முடியும், அதுவும் இன்டர்னல் வெப்பன் பேல. சோ இது மூலமா அதோட ஸ்டெல்த் டிசைன் என்ஹான்ஸ் செய்யப்படுது. ரேடார்ல இந்த ட்ரோன் டிடெக்ட் ஆகிறது கடினமாகும். இதுக்கு பயன்படுத்த போற இன்ஜின் டிஆர்டிஓட ஜிடிஆர்இ டெவலப் பண்ண மானிக் இன்ஜின் தான். இதே இன்ஜின் தான் நிர்பய் க்ரூஸ் மிசைல்ல பயன்படுத்தப்படுறதா சொல்லப்படுது. இதை தாண்டி கடக் யூசிஏவி, அதாவது மிகப்பெரிய 15 டன்ஸ் ட்ரோன் ப்ராஜெக்டும் அந்த டெவலப்மெண்ட்ல இருக்கு.